ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 16ஆம் தேதிக்கு பிறகு சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை விரதமானது சேர்ந்து வருதுங்க. இதனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு மங்களகரமான நாள் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனா இந்த அமாவாசையில பாத்தீங்கன்னா கார்த்திகை விரதமும் சேர்ந்து வரதுனால கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் இந்த நாளை நாம பார்க்கலாம். இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த அமாவாசையின் உடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பரிமாணங்கள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி சிம்மம் ராசியை இருந்தா சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த அமாவாசை நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைத்தாலும் சரி, உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கணும்னு நினைத்தாலும் சரி, அது போலவே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், இது அனைத்துமே நீங்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத மாற்றங்களை பார்க்கலாம். சோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் இதனால விலகி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க நம்ம பார்க்கலாம். அதன் பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே அமாவாசையில புதிதாக எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது 100% வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சில பரிகாரங்களை இந்த நாள்ல நம்ம செய்வதன் மூலமாக நம்மை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த அமாவாசை தினங்களில் நாம நிறைய நல்ல விஷயங்களும் செய்யலாம். அது போலவே குறிப்பிட்ட சில விஷயங்களை இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. அதாவது புதிய வீட்டில் பால் காய்ச்சுதல், கிரக பிரவேசம், பெண் பார்ப்பது, பந்தக்கால் நடுவது, நிச்சயதார்த்தம், புதிதாக வியாபாரம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாது. ஏற்கனவே புதிதாக ஒரு விஷயத்தை செய்திருந்தா அதுல ஏதாவது மாற்றத்தை இந்த நாளில் நீங்க கொண்டு வரலாம். சோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை தினத்தில் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரையும் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கணுங்க. அது போலவே காகத்திற்கு படையல் சாதம் அனைத்துமே கலந்து ஒன்றாக நீங்க கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் காகத்திற்கு எல்லை தூள் செய்து அதுல ஏதாவது இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளுருண்டையாக நீங்க தானமாக கொடுக்கணும். இதனால முன்னோர்கள் நம்முடைய தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வதாக முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. சோ இந்த அமாவாசை தினங்களில் நீங்க தானம் செய்து வந்தீங்கன்னா உங்களை பிடித்திருக்கக்கூடிய ஜென்ம பாவங்கள் முழுமையாக நீங்கிடும். அடுத்ததாக இந்த அமாவாசை நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாளில் அதாவது கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாகவே சொல்லப்படுது. இந்த பரிகாரமும் பாத்தீங்கன்னா எளிமையான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு ஒரு புதிய மண் பானையில மஞ்சள் தூள், குங்குமம், ₹1 நாணயம், இந்த மூன்றையும் போட்டு மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம். அதன் பிறகு தண்ணீரையும் இந்த பானையையும் அருகில் உள்ள ஆலமரத்துக்கு அடியில நீங்க எடுத்து செல்லணும். அங்கு பள்ளம் தோண்டி கையோடு கொண்டு சென்ற நீரை பானையில் ஊற்றி பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு பானையை நீங்க மூடி வைக்கணும். இப்போது மீண்டும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பானை புதைக்கப்பட்ட இடத்துல கைகளை வைத்து கடன் பிரச்சனை நீங்க வேண்டும் என்று நீங்க மனதார பிரார்த்தனை செய்யலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய இன்னல்களும் கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், கண் திருஷ்டி நீங்குவதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமாவாசை நாளில் சிறப்பு பரிகாரமாக இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதற்கு 3 அகல் விளக்குகளில் கல்லுப்பை நிரப்பி வீட்டின் வாசலில் ஒரு புறம், வரவேற்பு அறையில ஒரு புறம், குளியல் அறைக்கு ஒரு புறம், இந்த 3 அறைக்கு வெளியே நீங்க வைக்கணும். 3 நாட்கள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைத்து வைத்து அகல் விளக்கை தனியாக நீங்க பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம். இந்த வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல், திருஷ்டி நீங்கி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. சோ மறக்காம இந்த அமாவாசை நாளில் இந்த 3 பரிகாரத்தையும் நீங்க செய்யலாம். இதனால உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. சோ இதனை தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான நேர் அப்படின்னே சொல்லலாம்.
அதாவது மற்றவர்களிடம் இணக்கமுடன் பழகக்கூடிய அற்புதமான குணம் படைத்த ஒரு நேர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை பளு குறைவாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய பகுதி நேர வேலைக்கு செல்வதிலும் உங்களுக்கு கூடுதல் சம்பளம் நிச்சயமா கிடைக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை இதனால தேடி வரும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. வியாபாரிகளுக்கு பாத்தீங்கன்னா சென்ற காலகட்டத்தை விட அதிக லாபம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. சொந்த தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா நஷ்டம் ஏற்படாது. இதனால இந்த காலகட்டத்துல நீங்க பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாதுங்க. இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் வாழ்க்கையில எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இதனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தலைவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய கணவருடன் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணவரவு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு காத்திருக்கு. இளம் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா காத்திருந்த வேலை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நாளா வேலை தேடி இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மே மாதம் அதாவது 16ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்துடன் உங்களுக்கே தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல பேனர்களில் இருந்து அனுப்பி வரலாங்க. அதாவது இதனால பாத்தீங்கன்னா பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்து பண ரீதியான கஷ்டங்களை இருக்காது அப்படின்னே சொல்லலாம். பணத்திற்கு எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு இருக்காது. இதனால சம்பளம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால நீங்க மிகுந்த மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தலில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. விரும்பிய துறையில சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால மாணவர்களுக்கு கல்வியில பாத்தீங்கன்னா நிச்சயம் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் முழுக்க சிம்ம ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமா இருக்க போகுது. இந்த நேரத்துல என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் மாலை சாற்றி நீங்க மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்திடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசினியர்களுக்கு மே 16ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு, அது போலவே இந்த அமாவாசை நாளில் முக்கியமாக 3 பிரச்சனை தீர்வதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.